காலபுருஷனுடைய 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகராசி. கடகராசிக்கு குரு பகவான் வரார், அதாவது உங்க ராசிக்கே வரப்போறார். அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் 50 நாட்கள் உங்க ராசியிலே இருப்பார். கடகராசி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு. இந்த வீட்டுக்கு குரு பகவான் வரார். சில நல்ல பலன்கள், அதிசார குருவாக வருவதனால் மிகப்பெரிய யோகங்கள், ஜென்ம குருவாக இருப்பதனால் சில பிரச்சனைகள் அப்படி வரும். எல்லாரையும் டக்குன்னு ஈர்த்துருவாங்க. அதுதான் கடகம். இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய யோகம் என்னன்னா, தான் நினைச்சதை அவங்களால சாதிக்க முடியும். கோடிக்கணக்கில் பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை கடகத்துக்கு உண்டு. ஆனால் கடகத்துக்கு கெட்டது எதுவுமே நடக்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா வாழ்க்கை முழுக்க அதை மறக்கவே மாட்டாங்க. மறக்கிறது தான் வாழ்க்கை, நினைவில் வச்சுக்கிறது வாழ்க்கை இல்லை. மிகப்பெரிய அளவில் தெளிவு ஏற்படும் மனதில், மிகப்பெரிய அளவில் பண வரவுகள் இருக்கும். மிகப்பெரிய காரியங்கள் நடக்க முடியாத தடை போட்டு தாமதப்படுத்தி வருடங்களா காத்திருக்கக்கூடிய விஷயங்களும் எளிதாக நடக்கும், சும்மா ஈஸியாக நடக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதுக்கப்புறமா ஜென்ம குருனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லை, தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை. இதை தவிர வேற எந்த பிரச்சனையும் ஜென்ம குருனால வராது. அதுல முதலாவதாக முடியாத காரியங்கள், தடைப்பட்டு போய் தாமதப்பட்டு போய் இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் ஒருத்தர் கிடைக்கணும். 2 வருஷமா பெண்டிங் இருக்கு, டக்குன்னு கிடைக்கும். வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள் 2025. மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து கடகராசிக்கு அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் இருக்கார். இந்த பயிற்சி பலன்கள் 12 ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசி. காலபுருஷனுடைய 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகராசி மாதா காரகன் சந்திர பகவானுடைய வீடு, அது மாத்ருஸ்தானமும் கூட. இங்கே புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் வரும். இப்போ கடகராசிக்கு குரு பகவான் வரார், அதாவது உங்கள் ராசிக்கே வரப்போறார். அக்டோபர் 18 டிசம்பர் 3 வரைக்கும் 50 நாட்கள் உங்கள் ராசியிலே இருப்பார். கடகராசி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு. இந்த வீட்டுக்கு குரு பகவான் வரார். யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் குரு பகவானுக்கு 2 விதமான பலன்களை நம்ம பார்க்கணும். எல்லா கிரகங்களுக்குமே பார்க்கணும், குரு பகவானுக்கு முக்கியமாக பார்க்கணும். முழு சுப கிரகமான குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். 12 மாதங்களுக்கு ஒருவர் குரு பகவான் பயிற்சி ஆவார். இதில் அதிசார பயிற்சி அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷமான பலன்கள். எப்பவும் நடக்கிற நிகழ்வு இல்லை, பல ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் அதிசார பயிற்சி பலன்கள் வரும். இந்த அதிசார பயிற்சி பலன்கள் மிக விசேஷமான பலன்களை தரும். அப்போ அதிசாரம் பெற்று குரு பகவான் வரக்கூடிய, அதாவது கடகராசிக்கு ஜென்ம குருவாக மாறுவார். இதில் கலந்த பலன்கள் உண்டு. சில நல்ல பலன்கள், அதிசார குருவாக வருவதனால் மிகப்பெரிய யோகங்கள், ஜென்ம குருவாக இருப்பதனால் சில பிரச்சனைகள் அப்படி வரும். ஆனால் ஜோதிடத்தில் அடிப்படையில் குரு பகவான் இருக்கிற இடத்தை விட குரு பகவான் பார்க்கின்ற வீடுகளுக்கு தான் வலிமை, சக்தி அதிகம். அந்த விதத்தில் குரு பகவான் நன்மையே செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம கடகராசிக்கு பேச ஆரம்பிக்கணும். கடகம், அதாவது காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, மிகப்பெரிய தலைவர்களையும் பேச்சாற்றல் மிக்கவர்களையும் எதையும் சமாளிக்கக்கூடிய, எல்லோரையும் கவரக்கூடிய, எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் இருக்கக்கூடியது கடகராசி. எல்லாரையும் டக்குன்னு ஈர்த்துருவாங்க, அதுதான் கடகம். இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய யோகம் என்னன்னா, தான் நினைச்சதை அவங்களால சாதிக்க முடியும். மிகப்பெரிய பிரச்சனைகள், சவால்கள் வாழ்க்கையில் எத்தனை வந்தாலும், கோடிக்கணக்கில் பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை கடகத்துக்கு உண்டு. அது சொந்த உறவு பிரச்சனையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வல்லமை கடகத்துக்கு உண்டு. எப்படி ஒரு இடத்துல பேசணும், எப்படி நடந்துக்கணும் எல்லாம் கடகத்துக்கு தெரியும். ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய சிந்தனை. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஓவர் திங்க் பண்ணாலே ஒன்றுமே உருப்படுறது இல்லை. ஓவர் திங்க் பண்ண 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 பிரச்சனைகள் அதிகமாகும்.
ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு யோசிக்கணுமோ அந்த அளவுக்கு யோசிச்சு அதை நிறுத்துறது நல்லது. அது நிறுத்தாம ஓவர் திங்க் பண்ண மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஒட்டுமொத்த வாழ்க்கையில கடகத்துக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். ஆனா கடகத்துக்கு கெட்டது எதுவுமே நடக்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா வாழ்க்கை முழுக்க அதை மறக்கவே மாட்டாங்க. மறக்கிறது தான் வாழ்க்கை, நினைவுல வச்சுக்கிறது வாழ்க்கை இல்லை. எதை மறக்கணும், எதை நினைவுல வச்சுக்கணும்? அடுத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை நினைவுல வச்சுக்க கூடாது, அடுத்தவங்க நம்ம செஞ்ச நல்லதை நினைவுல வச்சுக்கணும். இதுதான் வாழ்க்கை. கடகராசி தற்சமயம் அஷ்டம சனியிலேருந்து விடுபட்டு இப்பதான் ஒரு 6 மாசம் ஆயிருக்கு. அப்பாடா அப்படின்னு இருக்கும் போது அதிசார குரு பயிற்சி அது ஜென்ம குருவாகவும் வருது. அதாவது அதிசார குரு பயிற்சியினுடைய பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 பாயிண்ட்ல கிளீனா சொல்லிடலாம். மிகப்பெரிய அளவுல தெளிவு ஏற்படும் மனதுல, மிகப்பெரிய அளவுல பண வரவுகள் இருக்கும், மிகப்பெரிய காரியங்கள் நடக்க முடியாத தடை போட்டு தாமதப்படுத்தி வருடங்களா காத்திருக்கக்கூடிய விஷயங்களும் எளிதாக நடக்கும், சும்மா ஈஸியா நடக்கும். மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும், குழந்தை பாக்கியங்கள், செல்வம், செழிப்பு, யோகங்கள் இதெல்லாம் கொட்டி வரும். ஆனால் ஜென்ம குருவாக வரும்போது சில சமயங்களில் சிலருடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒட்டு மொத்தத்துல வாழ்க்கையில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. எங்கெங்கெங்கெல்லாம் நல்லது இருக்கோ அங்கெங்கெல்லாம் கெட்டதும் இருக்கு. இது நீதி, இயற்கையுடைய நீதி. அப்போ காரண காரியம் இல்லாம எதுவும் நடக்காது. நீங்க அஷ்டம சனியில நீங்க பட்ட அவஸ்தைக்கு இப்பதான் பலன் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச காலம் நீங்க காத்திருக்கணும். அதாவது ஒரு அக்டோபர் 18 டிசம்பர் 3க்குள்ள உங்களோட வாழ்க்கையில முக்கிய திருப்பங்கள் நிகழும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தொழில், வியாபாரம், கட்டமைப்பு, ஒரு வேலை, ப்ரமோஷன், இன்சென்டிவ், அப்ராடு போறது, இது ஆரம்பிச்சு தொடங்கி மொத்தத்திலையுமே மாற்றங்கள் நடக்கும். நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதுல முக்கிய நிகழ்வுகள்ல நம்ம பார்க்க வேண்டியது குரு பகவான் இருக்கக்கூடிய அதிசார பலன்கள்ல திடீர் யோகங்கள்னு சொல்லக்கூடிய ராஜயோகங்கள். எப்படிப்பட்ட ராஜயோகங்கள் அப்படின்னா, சத்தியமா இது முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அது அப்படியே மாறி சத்தியமா இது முடியும்னு நினைக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறு நடக்கும். நல்லதுல சொல்றேன், பாசிட்டிவா அது நடக்கும். உங்களுக்கு மேல உங்க மேல டவுட் இருக்கலாம், ஆனா எனக்கு உங்க மேல டவுட் இல்லை, எனக்கு உங்க வாழ்க்கை மேல டவுட் இல்லை. உங்களுக்கு கூட சில சந்தேகங்கள் இருக்கலாம், நீங்க ஜெயிப்பீங்களோ மாட்டீங்களோன்னு. எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை, நீங்க ஜெயிக்க தான் போறீங்க, மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க போறீங்க. இது சத்தியம், இது நடக்கத்தான் போகுது. நடந்தப்பறம் நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லலாம் இந்த மாதிரி நடந்ததுன்னு. ஆனா அதிசார பலன்கள்ல மிகப்பெரிய ராஜயோகங்கள்னு சொல்லக்கூடிய பதவிகளை தரக்கூடிய, அந்தஸ்தை தரக்கூடிய, மிகப்பெரிய இடத்துல திருமணம் முடிக்கக்கூடிய, அருமையான மணமகன் மணமகள் கிடைக்கக்கூடிய, கணவன் மனைவி கிடைக்கக்கூடிய, பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்றாக சேரக்கூடிய, சத்தியமா டைவர்ஸே போட்டாச்சு, முடிஞ்சே போச்சு அப்படின்னு நினைச்ச ஃபேமிலியில திடீர்னு புருஷன் முன்னாடி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அப்ப எப்படி இருக்கும்னா, ஒத்துமையா, முன்ன இல்லாத அளவுக்கு ஒத்துமையோட. அதுதான் இப்போ நிறைய ஜனங்கள்கிட்ட வேற்றுமை, ஹேட்ரட், நிறைய வெறுப்பு இதை பரவிட்டே வருது. நிறைய எல்லா விஷயத்துக்கும் வெறுப்பு, கோபம், சத்தம் போடுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் ஜனங்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலேயே பழகிருச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சண்டை அப்படின்னு ஒரு குடும்பத்தில் வருதுன்னா அது எப்பயாவது தான் வரும். அது சாதாரண விஷயத்துக்கு வரவே வராது. மனிதர்களுடைய யதார்த்த வாழ்க்கையே அப்படி இருந்தது. இன்னைக்கு காலகட்டங்களில் இந்த சண்டை அப்படிங்கிறது ஒரு தினசரி சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு. கணவன் மனைவி இடையே அந்த காலத்தில் சண்டை வருதுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மினிமம் சொல்கிறேன், இந்த அளவில் தான் வரும். இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சண்டை வர்றதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, சகிப்புத்தன்மை இல்லை, சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணமே இல்லை, தன்னையும் சிரமப்படுத்திக்கிட்டு தான் கூட இருக்கிறவங்களையும் சிரமப்படுத்துற மனப்பான்மை இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட இருக்கு. இது கணவன் மனைவி கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பா பையன்கிட்ட, அம்மா பொண்ணுகிட்ட, எல்லாருக்கிட்டையுமே இது பரவி இருக்கு. இந்த நெகட்டிவ், அதாவது நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களோட தாக்கம் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருக்கு. பேப்பர் எடுத்தா நெகட்டிவ் நியூஸ், டிவியை போட்டா நெகட்டிவ் நியூஸ், சீரியலை திறந்தா அதை விட கேட்க வேண்டாம், எல்லாமே நெகட்டிவ். குடும்பத்தோட உட்காந்து அழுகிற மாதிரி இருக்கு. படத்தை போட்டா சண்டை, குத்து, வெட்டு, ரத்தம். இப்ப எங்க மனுஷங்க நல்லதை எப்ப கேட்க முடியும்?
நல்லதை எப்போ பேச முடியும், நல்லதை எப்போ நினைக்க முடியும், நல்லதை எப்போ செய்ய முடியும்? இந்த கேள்விக்கான பதிலே இல்லை. அந்த கேள்விக்கான பதில் தான் கடகராசிக்கு அக்டோபர் 18 டிசம்பர் 3 நடக்கும். எல்லாமே நல்லது, பார்க்கறது, பேசுறது, நினைக்கிறது, பேசுறது, சொல்றது, செய்யறது எல்லாமே நல்லது. அப்படி நடந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுதான் அதிசார பயிற்சியுடைய பலன். அதுக்கப்புறமா ஜென்மகுருனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லை, தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை. இதை தவிர வேற எந்த பிரச்சனையும் ஜென்மகுருனால வராது. கையில காசை அனாவசியமா செலவழிச்சிங்கன்னா ஜென்மகுருவும் தேவையில்லை, எந்த குருவும் தேவையில்லை, கட்டாயம் பிரச்சனை வரும். கையில் இருக்கிற காசை விட்டுட்டு இது ஜென்மகுரு அதிசார குருன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. காசை காப்பாற்றிக்கிறது அவங்கவுங்க கையில் இருக்கு. சம்பாதிக்கிற காலத்தில் காட்டு இருக்கும் போதே தூத்திக்கணும், காட்டு இருக்கும் போது தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் சேர்த்து வைக்கணும். சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு பின்னாடி சம்பாதிக்க முடியாத காலத்தில் நான் அப்படி சம்பாதிச்சேன், நான் அப்படி இருந்தேன், இதெல்லாம் பேசி 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆக 2. 3வது, குரு பகவானுடைய பார்வைக்கு தான் பலன் அதிகம். அந்த விதத்தில் குரு பகவானுடைய 7ஆம் பார்வை மகர ராசியில். இப்போ பார்வைகளை பற்றி பேசுவோம். குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அதில் முதல் 5ஆம் பார்வை விருச்சிக ராசியில் விழுது. இந்த 5ஆம் பார்வையினால உங்களோட 5ஆம் வீடு விருச்சிக ராசி மேலே பார்வையும், 7ஆம் பார்வையினால மகர ராசி உங்களோட 7ஆம் வீடு அது மேலே இருக்கிற பார்வையும், 9ஆம் பார்வையினால உங்களோட 9ஆம் வீடு மீனராசி மேலேயும் கச்சிதமாக விழுது. இந்த 5 பூர்வ புண்ணியஸ்தானம், 7 கலத்திரஸ்தானம், 9 பாக்யஸ்தானம், இதெல்லாம் லக்னத்துக்கு பார்ப்போம் முக்கியமாக. ஆனால் ராசிக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு 25-30%. அப்படி எடுத்துக்கும் போது இந்த 5ஆம் பார்வையினால பூர்வ புண்ணியஸ்தானத்து மேல ராசியின் 5ஆம் இடத்துல பார்வை விழும்போது எக்கச்சக்க நன்மைகள் உண்டு. அதுல முதலாவதாக முடியாத காரியங்கள் தடைப்பட்டு போய் தாமதப்பட்டு போய் இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் ஒருத்தர் கிடைக்கணும். 2 வருஷமா பெண்டிங் இருக்கு, டக்குன்னு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு அதே மாதிரி புத்திர பாக்கியம், குரு பார்வை 5ஆம் இடத்துல ராசிக்கு விழும்போது என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேங்க, எத்தனையோ டாக்டர்கிட்ட போயாச்சு, ஆனால் புத்திர பாக்கியம் இல்லையே. அதுக்கு வழிபிறக்கும். கடவுளுடைய அருள் இல்லாமல் டாக்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் நினைத்தால் மட்டும்தான். ஏன் 1,00,000 பேருக்கு குழந்தை பிறகுது, ஒரு 1000 பேருக்கு பிறக்க மாட்டேங்குது? ஏன் இந்த கேள்விக்கு பதில் என்ன? ஏன் இவங்களுக்கு மட்டும் பிறக்க மாட்டேங்குது? அதுக்கெல்லாம் கடவுள் அவரை நினைக்கணும், இந்த கர்மாவெல்லாம் பார்க்கணும். இந்த 5ஆம் இடத்துல பார்வை விழும்பொழுது, குரு பார்வை விழும்போது குழந்தை பாக்கியம் இல்லாத யாராக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் வரும். 7ஆம் இடத்துல மகர ராசியில பார்வை விழும்போது இப்ப வரைக்கும் சார் சத்தியம் பண்ணிட்டேன் சார், 2 காதல் முடிஞ்சிருச்சு, ஒரு திருமணம் பண்ண போனோம், முடியல, திருமணம் காலி கட்டுறது மாதிரி நின்று போச்சு, திருமணம் நடந்தே தீரும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து கடகராசி நபர்களும் திருமணம் நடக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல தொழில் விருத்தி ஆகும். நல்ல கல்வி சார்ந்த தொழில்களை பண்ணும்போது தொழில் விருத்தி அடையும். 9ஆம் பார்வையால் மீனராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால எண்ணற்ற பயன்கள் உண்டு. அதாவது ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நாம் இருக்கிற வாழ்க்கை நிலையிலேருந்து இன்னும் மேலே உயர்வது. அது பணத்தால் மட்டும் இல்லை, முக வசீகரத்தால், பேச்சால், ஞானத்தால், கல்வியால், பண்பால், ஆற்றலால், எல்லாத்தாலையும் உயர்வது. உறவால் உயர்ந்து போவது. அந்த உயர்வுகள் கிடைக்கும். வாழ்க்கைனா என்ன அப்படின்னா, ஒரே வரியில வாழ்க்கைனா நாம மனசுல ஒன்று வச்சுட்டு இது நடக்கலைன்னா வாழலை, இது நடந்ததுன்னா வாழ்றது, அது இல்லை வாழ்க்கை. நமக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, அதை எப்படி நான் சிறப்பாக நல்லதாக மாற்றிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறது பேர் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கடகராசி என்பவர்களுக்கு அக்டோபர் 18 டிசம்பர் 3 கிடைச்சிடும். தைரியமாக நீங்கள் போகலாம். பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா முக்கியமான பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த குரு பகவானை நினச்சிக்கிட்டே இருக்கணும், குரு பகவானை வேண்டிக்கிட்டே இருக்கணும். தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வியாழக்கிழமை தோறும் ஏதாவது நிவேதனம், சுண்டல் தான் மீன், கொண்டைக்கடலை சுண்டல், அதை நிவேதனம் செய்து அதுக்கு மேலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருமார்கள், ராகவேந்திர சுவாமி, ஆஞ்சநேய சுவாமி, ஷீரடி சாய்பாபா, இந்த குருமார்களை வணங்கி யாராவது ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவிகளை செய்வது, ஆசிரியருக்கோ வயதானவர்களுக்கோ உதவிகளை செய்வது, இப்படி செய்யும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது தான், குரு பகவானுடைய காயத்ரி மந்திரமும் சொல்லலாம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி அஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த குரு பகவானை நினைச்சு குருமார்களை வணங்கி வரும்பொழுது இந்த அக்டோபர் 18 பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தோட முக்கியமான திருப்பங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். இது பொது பலன்கள்ல சொல்றோம், ஆனா உங்க ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில பார்த்தா இன்னும் துல்லியமா என்னால சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்கும், வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது, மாற்றங்கள் வரப்போகுது துல்லியமா சொல்ல முடியும்.
இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் 2025 சிம்ம ராசி. போடுறா சக்கனா சிம்மம் பேரை சொன்னாலே சும்மா அதிருது இல்லை, அது உண்மை, பொய் இல்லை. சிம்மத்தில் பிறக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணிருக்கணும். காரணம், சிம்மமே காலபுருஷனுடைய 5ஆம் வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம். சிம்மம் மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள். கேது, சுக்கிரன், சூரியன். சூரியனுடைய வீட்டில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்கள். சிம்மம் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. சிம்மம் அறிவாற்றல். சிம்மம் யாருமே செய்ய முடியாது, இவங்க செய்து முடிப்பாங்க. சிம்மம் பயம் தெரியாது. சிம்மம் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். சிம்மம் உண்மையான காதல், உண்மையான அன்பு, உண்மையான பாசம். சிம்மம் நடந்தால் சிலிர்க்கும், நன்மையே நடக்கும். குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் 2025 சரியா அக்டோபர் 18 டிசம்பர் 3 குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்றார். அதிசார பயிற்சி. இந்த 50 நாள் குரு பகவான் சிம்ம ராசிக்கு என்ன செய்வார் அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. சிம்மம் யார் எதை கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம தர்மம் செய்யக்கூடிய அந்த ஆத்மா சிம்மம். எதுக்கும் கவலைப்படுறதில்ல, நல்லா வாழ்ந்தாலும் கவலைப்படுறதில்ல, கீழே போனாலும் கவலைப்படுறதில்ல. எல்லாம் என்ன வேணா ஆயிட்டு போகுது, நான் அப்படிதான் இருப்பேன், என்னுடைய கொள்கையில நான் அப்படிதான் இருப்பேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது சிம்மம். ஒருத்தரை பிடிக்கலைன்னா உச்சக்கட்டத்துக்கு வெறுக்கிறதும் சிம்மம் தான். ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா உச்சக்கட்டத்துக்கு அவங்கள அன்பு காமிக்கிறதும் சிம்மம் தான். சில சமயங்கள் அது ஒரே நபராக கூட இருக்கலாம். சிம்மம் குரு பகவான் இப்போ வரைக்கும் லாபஸ்தானத்தில் மிதுன ராசியிலிருந்து 12ங்கிற விரயஸ்தானத்துக்கு வரார். குரு பகவான் எப்பவுமே இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம். குரு பகவானுடைய அதிசார பயிற்சி 12ஆம் வீட்டில் சிம்மத்துக்கு வருது. என்னதான் அது 12ஆம் வீடு விரயஸ்தானம்னு இருந்தாலும் அது சந்திரனுடைய வீடு. சூரிய சந்திரன் எப்பவுமே நட்பு கிரகங்களே. சந்திரன் யாரையுமே விரோதியாக பாவிப்பது இல்லை. அப்போ விரயஸ்தானமாக இருந்தாலும் குரு அங்க வர்றதுனால கணவன் மனைவி இடையே அதிசார பயிற்சிங்கிறதுனால தாம்பத்திய உறவுகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, புரிதல்னு சொல்லுவாங்க. இவங்க மாதிரி ஒரு அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற கணவன் மனைவிகளில் கூட இப்போ சிம்மத்தில் இருக்காங்க கணவனோ மனைவி அப்படின்னா பொண்டாட்டியுடைய புருஷனுடைய மறுபடி ஒத்துமையாக வாழக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். இந்த அதிசார பயிற்சி சாதாரண பயிற்சி அல்ல சிம்மத்துக்கு. இது வாழ்க்கையை, சிம்மத்துடைய வாழ்க்கையை விளக்கி எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. விளக்கினா நல்ல விதத்தில். அதாவது சிம்மம் அதிசார பயிற்சியாக வரக்கூடிய 12ஆம் இடத்துல நிறைய எனக்கு வந்து ஆன்சைட் ஆஃபரு, எனக்கு அந்த இது வெளிநாடு இங்கே போகணும், இப்போ எக்ஸாம் எழுதுனேன், ஜிமேட் எழுதுனேன், ஐஎல்ஸ் எழுதுனேன் அப்படின்லாம் சொன்னாலும் அது எதுவுமே நடக்கலை பல வருஷமா. இந்த 50 நாளில் அந்த மேஜிக் நடக்கும். ஆன்சைட்டாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், தங்கணும், அங்கே வேலை பார்க்கணும், தொழில் பண்ணணும், எல்லாமே சாத்தியம் இந்த 50 நாளில். சரி, இந்த இருக்கிற இடத்த விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம்னு சொன்னோம். அப்போ குரு பகவான் தன்னுடைய கடகராசியிலிருந்து வந்து அதிசார பயிற்சியாகி அங்கிருந்து சிம்மத்துடைய 4ஆம் வீடு சொல்லக்கூடிய விருச்சிகம், சிம்மத்துடைய 6ஆம் வீடு சொல்லக்கூடிய மகரம், சிம்மத்துடைய 8ஆம் வீடு சொல்லக்கூடிய மீனம், 4, 6, 8 இந்த இடங்களை பார்க்குறாரு. சிம்மத்துக்கும் குருவுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம புரிஞ்சிக்காம இந்த டாபிக் உள்ள போவே முடியாது. சிம்மத்துக்கு குரு மிக உயரிய நண்பர். சூரியனுக்கு குரு மிக அதிநட்பு கிரகம். சிம்மத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி குரு, தனுசுக்கு அதிபதி. சிம்மத்துக்கும் தனுசுக்கும் அதனால தான் ரொம்ப ஒத்துப்போகும். நிறைய சண்டை வரும், பிரிய மட்டும் முடியாது. சிம்மத்துக்கும் தனுசுக்கும் ரொம்ப ஒத்து போகிறதுக்கு காரணம் வந்து இதுதான். அது நண்பனாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், எதுவாகனா இருக்கட்டும். இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு. அதை தான் நான் சொன்னேன். ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு புள்ளிக்கு மேலே இவங்களோட நேர்மை வந்து மற்றவங்களுக்கு புரியாது. ஆனால் நேர்மையாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களோட ஆப்சன்ஸில் தான் மற்றவங்களுக்கு இவங்க யாருங்கிற வேல்யூ வந்து தெரியும். எல்லாத்தையும் தோளில் இழுத்துட்டு போட்டு செய்கிறவங்க, மற்றவங்களுக்காக எதையும் செய்ய தயங்காதவங்க, இவங்களோட உண்மையான வேல்யூ, உங்களோட உண்மையான வேல்யூ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இல்லாத போது தான் தெரியும். அதுக்காக நீங்கள் எதுவும் தவறானதெல்லாம் நடத்துறாதீங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு நீங்கள் தான் பேர். மற்ற ராசிக்கே நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எப்படி வாழ்றதுங்கிற தத்துவத்தை நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். அப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட 4ஆம் இடத்த குரு பார்க்கும்போது இவ்வளவு வருஷமா சொத்து தகராறு, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அது தீர்ந்து சொத்து உங்கள் பக்கம் வரும். வீடு வாசல் வாங்கணும், எனக்கு வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். எனக்கு தாயாருடைய உடல் நலத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள். அதாவது சில தாயாரெலாம் ரொம்ப விட முடியாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் ரெடியாகி வந்துடுவாங்க.
அதுதான் இதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் எண்ணற்ற பயன்கள். எதிரிகள் 6ஆம் இடம் கடன், நோய், மறைமுக எதிரிகள்னு சொல்றோம். இந்த கடனை பத்தி பேசுவோம். இப்ப சிம்மத்துக்கு கடன் இல்லாத சிம்ம ராசி ஒருத்தர் இருக்காருன்னா வாய்ப்பே இல்லை. கடன் இல்லாதையும் இருக்க முடியாது, பிரச்சனை இல்லாதையும் இருக்க முடியாது, கவர்ச்சி இல்லாமையும் இருக்க முடியாது. சிம்மம்னா இது 3 இருக்கும்: கடன், கவலை, கவர்ச்சி. அப்போ இந்த 3 சரியாகக்கூடிய கடன், பொருளாதார பிரச்சனைகள், 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு கண்டிப்பா எப்பேற்பட்ட கடனை நீங்க வாங்கியிருந்தாலும் அந்த பொருளாதார நிலைமையில உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை இந்த 50 நாளைக்குள்ள மாற்றி தருவார். அதே மாதிரி நோய்கள், சிம்மத்துக்கு வியாதி இல்லாத சிம்ம ராசிக்காரனை பார்க்கவே முடியாது. எங்கேயாவது ரேர், விதி விலக்குகள் விதியாகாது. பொதுவாக சிம்மத்துக்கு தான் ஹெல்த் மேலே கேரே இருக்காது. என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதை பற்றி சட்டையே பண்ண மாட்டாங்க. அவங்க எனக்கு என்ன வேணுமோ அதான் செய்யணும். அந்த சிம்மராசிக்கு வந்து இப்போ ஹெல்த் மேலே கேர் இல்லாதனால அந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. அந்த ஹெல்த் ப்ராப்ளமில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள், இம்ப்ரூவ்மெண்ட்ஸு. முன்னாடி வந்து ஊசி போட்டால் தான் சரியாகுங்கிறது மாத்திரை போடுற மாதிரி ஆகிடும். மாத்திரை போட்டால் தான் சரியாகுங்கிறது மாத்திரை போடாமே பரவாயில்ல, கொஞ்ச நாள் பார்ப்போங்கிற நிலைமைக்கு ஆகிடும். இது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு. அதே மாதிரி மறைமுக எதிரிகள். இந்த மறைமுக எதிரிகள்னா டேஞ்சரஸ். நேரில் வந்து நெஞ்சில் குத்துறவனா பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிடலாம். பின்னாடி வந்து முதுகில் பேனாவால் எழுதுனா கூட அவன் டேஞ்சர்னு அர்த்தம். அப்போது சிம்மராசிக்கு மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகளே அதிகம். உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருக்க மாட்டாங்களா? நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் ஷோ காமிக்கிறீங்க, நான் தான் பெரிய ஆள், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை அமைதியாக செய்யணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேனை செஞ்சிடுறீங்க. அப்போ அதை பார்க்குறவங்க சும்மா இருப்பானா, பின்னாடி குத்த பார்ப்பான். அந்த அளவில் சிம்மராசி இருக்கக்கூடிய அனைத்து மறைமுக எதிரிகளும் காலில் விழுந்து விடக்கூடிய இந்த நாட்கள் தான் இந்த 50 நாட்கள். அடுத்தபடியாக உங்களுடைய 8ஆம் வீடு. உங்களுடைய 8ஆம் வீட்டை வந்து குரு பார்க்குறாருனா, அதுவும் உச்சம் பெற்ற குரு பார்க்குறாருனா, இதை விட என்ன சார் நன்மை வேணும்? விபரீத ராஜயோக நன்மை. இந்த 8ஆம் இடம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய குரு பார்வை 8ஆம் இடத்து மேலே விழுது. உங்களுக்கு இது நாள் வரை, இந்த ஆண்டுகள் வரை எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், இந்த 8 மேலே குரு பார்வையை விழுந்த உடனே அத்தனை கஷ்டங்களும் மாயமாக மறையும். 12ல் இருக்கக்கூடிய குரு 8ல் பார்க்கிறாருனாலே உங்களுடைய கஷ்டங்கள்லாம் போயாச்சுன்னு அர்த்தம். இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு. குரு பகவான் அந்த இடத்துக்கே அதிபதி, அவர் மீனத்துக்கே அதிபதி, அந்த இடத்தையே அவர் பார்க்கிறார். அதனால உங்களுக்கு ராஜயோகம் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3 வர்றது நிச்சயம் தான். ராஜயோகம்னே சில பேர் யோசிப்பாங்க, எனக்கு 500 கோடி வந்துடும். அது இல்லை ராஜயோகம். பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வழி பிறக்கும், அதுதான் ராஜயோகம். அந்த நல்ல வழி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா முன்னேறி மேலே போகலாம், உண்மையிலேயே ராஜா ஆகலாம். அதுதான் எப்பவுமே முயற்சினால மட்டும்தான் எல்லாம் முடியும். வெறும் குருட்டு நம்பிக்கையால எதையுமே சாதிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற வேகமான வாழ்க்கை சூழல்ல சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எது மேலேயும் அளவுக்கு அதிகமாக ஒரு அட்டாச்மெண்ட், எது மேலேயும் அளவுக்கு அதிகமாக ஒரு ஈர்ப்பு, அன்பு, இதெல்லாம் வச்சிங்கன்னா பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான், யாருமே கிடையாது. சிம்மம் கண்டிப்பா இந்த 50 நாள்ல நீங்க தான் ராஜான்னு உணர்வீங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். பரிகாரம்னு எடுத்தோம்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் தினமும் சொல்லலாம் 11 தடவை. இன்னொரு தடவை ஆபத் சகாயேஸ்வரர்னு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். அது புதன்கிழமை ராத்திரி தங்கி வியாழக்கிழமை அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு மஞ்சள் நிறத்தில் ஆடை செலுத்தி வருவது ரொம்ப நல்லது. போக முடியாதவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் அபிஷேகம் செய்து அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும் போது எல்லா குறைகளும் அகலும். எந்தவித பயமும் தேவையில்லை. சிம்மம் ஜெயித்தே தீரும். இன்னைக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள். மிதுன ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திற்கு அக்டோபர் 18 வந்து டிசம்பர் 3 வரைக்கும் அங்கேயே இருந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போறார். இந்த நாட்கள் 50 நாட்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற இந்த நிலைமையில கன்னி ராசிக்கு இது எப்படி இருக்குங்கிறத பற்றி நீ பார்ப்போம். கன்னி காலபுருஷனின் 6ஆம் வீடு, உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் உள்ள இந்த வீடு அற்புதமான புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய மிக சிறப்பான ஒரே வீடு கன்னி. இந்த கன்னிக்கும் குருக்கும் ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல இப்போ மிதுனத்துல குரு இருக்கிறத விட கன்னிராசிக்கு 11ஆம் வீடு சொல்லக்கூடிய கடகத்துல குரு இருக்கிறது யோகம். எப்பவுமே குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது, தனகாரகன் லாபஸ்தானத்தில் உட்கார்றது மிகப்பெரிய யோகம். அந்த வகையில கன்னிராசிக்கு குரு இருக்கக்கூடிய அந்த வீடு அதிசாரத்தில் வரக்கூடிய குரு இன்னும் விசேஷம். உச்சம் பெறார் அந்த இடத்துல அதை விட விசேஷம். இது மிகப்பெரிய பலன். அப்படி இருக்கிற சமயத்துல என்னென்ன மாதிரியான நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொருளாதார நிலை தான் நம்ம முதல்ல எடுக்கணும். குரு பகவான் தனகாரகன், தனத்துக்கு சொந்தமானவர், பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு மட்டுமே. அப்ப பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய தேவகுரு
இந்த கன்னிராசினியர்களுக்கு எந்த மாதிரியான பணப்பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் அக்டோபர் 18 டிசம்பர் 3க்குள்ள கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக அகலும். கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக அகலும். இதுல குரு ஒரு முழு சுபகிரகம். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலம் அதிகம். அந்த வகையில குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களுடைய 3ஆம் வீடு விருச்சிக ராசியும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய 5ஆம் வீடு மகர ராசியும், தன்னுடைய 9ஆம் பார்வையால மீனராசி அதாவது உங்களுடைய 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இதனால என்ன பலன்கள்? முதல்ல உங்களோட விருச்சிக ராசி உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது புதன் பகவானுக்கு செவ்வாய் ஆகாது, செவ்வாய் தான் விருச்சிக ராசி. ஜென்ரலாகவே கன்னிராசிக்கு முயற்சிகள் எடுத்தாலும் அது ரொம்ப இழுக்கும். அதாவது ஒரு 10 தடவை முயற்சி எடுத்தால்தான் ஒரு விஷயம் நடக்கும். இது பொதுவிலேயே புதனுக்கு எப்பவுமே புத்தி கூர்மம் அதிகங்கிறதுனால ஏதாவது குறுக்கு வழியில போய் ஏதாவது சாதுரியமா பண்ணி சரி பண்ணலாமான்னு பார்ப்பாரு புதன். தனித்த புதனா இருந்தா அதை பார்க்க மாட்டார். உங்க பிறப்பு ஜாதகத்துல பாவ கிரகத்தோட சேர்ந்த புதன் இதை பண்ணுவார். உங்களோட மைண்டை மாத்துவார். இது ஏதாவது இப்படி பண்ணலாமா, குறுக்கு வழியில போகலாமா, அதை சாதிக்கலாமா, இதை சாதிக்கலாமா பண்ணுவார். நம் எல்லோருக்குமே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் நமக்கு கிரக பிரச்சனைகள், கிரக சஞ்சாரங்கள் சரியில்லைன்னா, தசாபுக்திகள் சரியில்லைன்னா, விநாச காலே விபரீத புக்தி. நமக்கு நேரம் சரியில்லைன்னா கோயிலுக்கு போக மாட்டோம், சாமி இல்லைன்னு சொல்லுவோம், படிப்போம், தாயை கூட சண்டை போடுவோம், கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவோம், வேலையை செய்ய மாட்டோம். நமக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். நமக்கு நேரம் சரியிருந்ததுன்னா இது அத்தனையும் இருக்காது. பைசா இல்லைனாலும் சந்தோஷமா இருப்போம், பிரியமா இருப்போம், ஜனங்களும் நம்மள்கிட்ட சந்தோஷமா இருப்பாங்க. இதெல்லாம் நேரம் சரியில்லைன்னா வாயில வர வார்த்தை சரி இருக்காது. இதெல்லாம் காரணம். ஒட்டு மொத்தத்துல கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அதிசார பயிற்சியினால பொருளாதாரத்தை பத்தி தான் பேசணும். வேலை பார்க்குற இடத்துல இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதாவது எனக்கு நான் ரொம்ப வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கல சார், 3 வருஷமா டிரைவ் பண்ணிட்டாங்க சார், வேற வழி இல்லாம வேலை செய்யறேன். ஒன்று இந்த கம்பெனிலேயே பெரிய அளவில் ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை அடுத்த கம்பெனி இதோட பெரிய போஸ்ட்ல வேலை வாங்கி கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால பெரிய லாபம் என்னன்னா, நீங்க எந்த முயற்சியை கொஞ்சம் பண்ணாலும் கூட அது நிறைவேறும். உபஜயஸ்தானம்ங்கிறதுனால உங்களோட அக்கா தங்க அண்ணா தம்பி கிட்ட நல்ல உறவு வரும். அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பு, அதே மாதிரி உங்களுடைய என்ன சொல்றது தைரியம் அது மிகப்பெரிய அளவில் கால்குலேட்டடாக இருக்கும். கண்ணாப்பினா தைரியம் இல்லாமல் கால்குலேட்டடான தைரியம் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய 5ஆம் பார்வையால் உங்களுடைய மகர ராசி 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தை என்னைக்கு குரு பார்க்குறாரோ அன்னைக்கே கன்னிராசியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தையில்லா தம்பதிகளுக்கும் குழந்தைகள் பிறக்கும். இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 7க்குள்ள ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. இது ஒண்ணு. இது தனிப்பட்ட ஜாதகத்துல உங்க ஜாதகத்தை நான் பார்க்கணும். இதுக்கே இப்படி சொல்றேன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை இன்னும் துல்லியமா சொல்ல முடியும். அதுக்கு உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நீங்க ஃபீஸ் கட்டின அப்புறம் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்து இந்த விட பிரமாதமா உங்களுக்கு நான் பார்த்து தர முடியும், உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும். அதே மாதிரி அடுத்தது கன்னிராசி நண்பர்கள் 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த குருவினால, அதுவும் உச்சம் பெற்ற ஸ்தானத்துல 5ஆம் வீட்டை பார்க்கும்போது எண்ணற்ற பலன்கள் உண்டு. ஹெல்த்லேருந்து ஆரம்பிச்சு நீங்க ஃபேஸே மாறும், தேஜஸாகும், எல்லாம் நடக்கும். நீங்க பாருங்க. அதற்கு அடுத்தபடியாக குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்கும்போது அது உங்களுடைய 7ஆம் வீடுங்கிறதுனால இங்கதான் யார் யார் கன்னிராசியிலிருந்து காதலிக்கிறேன், திருமணமா மாறல, திருமணம் ஆயிடுச்சு, ஒத்துமையா இல்லை, டைவர்ஸ் ஆக போகுது, குழந்தை பிறக்கல, இது எல்லாருக்கும் காதலிக்கிறவங்களுக்கு திருமணமும், திருமணம் பண்றவங்களுக்கு நல்ல குழந்தையும், நல்ல உறவினர்கள் 2 சைடும் நல்ல ஒத்துமையா இருந்து அப்படிலாம் அந்த மாதிரி டூர் போறது, ஃபேமிலி ட்ரிப்பு போறதெல்லாம் நடக்கும். அக்டோபர் 18 டிசம்பர் 3க்குள்ள நடக்கும். ஒட்டுமொத்த கன்னிராசி நண்பர்களுக்கு பெரிய அளவுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான விஷயங்கள் இந்த 9ஆம் பார்வை தான். இந்த 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற பலன்களை தருகிறார். குரு பலன்ல கொஞ்சம் நஞ்சம் சொல்லிட முடியாது. மனசுல நிம்மதின்னு சொல்றோம். யார் யாருக்கு மனசுல நிம்மதி இருக்கோ அவன் எல்லாருமே ராஜா தான். ராஜாவாக இருந்தும் மனசுல நிம்மதி இல்லாம் அவன் வேஸ்ட் தான். இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? எவ்வளவு சம்பளம் வந்தானே நீங்க நிம்மதியா இருக்கீங்கன்னா அதுதான் முக்கியம். வாழ்க்கையில எந்த பதவியில எத்தனை பணம் வச்சிருக்கோங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. ராத்திரி தூங்க போகும்போது நிம்மதியா இருக்கா, ஐயோ இதான் நடந்துருமா காலைல அப்படின்ற பயம் இல்லாம வந்ததுன்னா யுவர் லிவிங் யுவர் லைஃப்னு அர்த்தம். யார் வந்தா உங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும், யார்கிட்ட பேசினா உங்களுக்கு மனசு சுமை இறங்குதோ, யார்கிட்ட அன்பா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட பேசுங்க. கண்டிப்பா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் இறங்கும். அதே மாதிரி கன்னிராசி என்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள், புதன் பகவானுடைய ராசி, புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால
நரசிம்ம பெருமானுக்கு கல்லுப்பு சாத்துவது மிகப்பெரிய புண்ணியத்தை தேடித்தரும், கர்மாவை மாற்றி அமைக்கும். ஒழுங்கு மரியாதையா அசைவ உணவு இல்லாம நரசிம்ம சுவாமி திருவடிக்கேணியில கூட இருக்காரு, பார்த்தசாரதி கோவில்ல நரசிம்ம சுவாமியை வழிபடும் பொழுது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத நல்லதெல்லாம் கூட நடக்கும். இது சத்தியமே. அதனால பக்தி யாரையும் வீணடிச்சது இல்லை. சாமி கிட்டே இழுத்து அவர் மடியிலே உட்கார வச்சிருக்கிற தவிர பக்தி யாரையுமே ஆண்டவனோ பக்தியோ கெட்டது செஞ்சதில்லை. இந்த நம்பிக்கையோட கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வணங்க வேண்டும், குருமார்களுக்கு ஏதாவது தானங்கள் செய்ய வேண்டும், அதே மாதிரி சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும். சத்தியமாக உங்கள் வாழ்க்கை மாறும். கன்னிராசி என்பவர்களே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், கவலையே தேவையில்லை. நாளை நமதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்துல வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.